வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பார்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், a toy is in the form of a cone of radius 3.5 cm mounted on a hemisphere of same radius. The total height of the toy is 15.5 cm. Find the total surface area of the toy. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டாய் இருக்குது. அந்த டாய் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹெமிஸ்பியர் மேலே ஒரு கோனை கவுத்து வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹெமிஸ்பியர் கோன் ரெண்டுத்துக்குமே சேம் ரேடியஸ் தான், 3.5 சென்டிமீட்டர். அந்த கோன் ஹெமிஸ்பியர் ரெண்டும் சேர்ந்து அந்த டாயோட டோட்டல் ஹைட் 15.5 சென்டிமீட்டர். அந்த டாயோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். ஹெமிஸ்பியர் மேலே கோன் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட் 15.5 சென்டிமீட்டர். இந்த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த ரேடியஸை நம்ம மைனஸ் பண்ணோன்னா கோனோட ஹைட் கிடச்சிரும். ஸோ 15.5 minus 3.5 that is equal to 12 centimeter. ஸோ ஹைட் ஆஃப் த கோன் 12 centimeter. ரேடியஸ் 3.5 centimeter. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கோனோட சர்ஃபேஸ் ஏரியாவையும், அதாவது சிஎஸ்ஏவையும், ஹெமிஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர். சிஎஸ்ஏ ஆஃப் கோனோட ஃபார்முலா πRL ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் 2πr². ஓகே, இந்த கோனோட ஹைட் நமக்கு இருக்குது அண்ட் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. எல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுனால 12² plus 3.5 square is equal to L square. 12 square 144. 3.5 square 12.25. that is equal to L square. இந்த ஆட் பண்ணோன்னா 156.25 வரும். அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். 156.25க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ணலாம். 5ஆல் 3 டைம் 1 டைம் 2 டைம் 5 டைம் 3125. இதை 5ஆல் பண்ணிக்கலாம். 6 டைம்ஸ் 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் 625 25 ஸ்கொயர். அப்போது 156.25 ஸ்கொயர் ரூட் 25 into 5, அதாவது 125. இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால ஸ்கொயரில் 2 பாயிண்ட் எடுத்து இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்டில் நம்ம 1 பாயிண்ட் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ எல் 12.5 சென்டிமீட்டர். ஓகே, இது ரெண்டுத்துலேயும் πr காமனாக இருக்குது. அதனால் πr காமனாக வெளில எடுத்துக்கலாம். πr இன்ட்டு எல் ப்ளஸ் 2r. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர்
3.5 இன்ட்டு எல் வந்து 12.5 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர். ஆர் வந்து 3.5, 2 இன்ட்டு ஆர் வந்து 3.5 இன்ட்டு 2, அதாவது 7. ஓகே, 22/7ஐயும் 3.5ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 5 டேபிளில், சாரி 7 டேபிளில். 1 டைம் இது 0.5. 22 இன்ட்டு 0.5 வந்து 110. இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 11. 12.5 + 7 வந்து 19.5. இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நைன் + 5 14. 1 கேரி ஆகுது. 2 + 9 11. 1 கேரி ஆகுது 2. ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே வச்சுக்கலாம். ஸோ 214.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க, அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த டாயோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 214.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், 2 cones with same base radius 8 cm and height 15 cm are joined together along their bases. Find the surface area of the shape formed. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 cones ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த 2 conesோட ரேடியஸுமே 8 cm அண்ட் ஹைட் வந்து 15 cm. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டயக்ராம் போட்டுக்கலாம். அலாங் தேர் பேசஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டயக்ராம் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இதோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஷேப்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, total surface area of the shape formed is equal to, ரெண்டுத்தோட மெஷர்மெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால 2 into CSA of the cone. ஒரு கோனோட CSA வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 into கோனோட CSA πRL. That is equal to 2 into 22/7 into R. R வந்து 8. L வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். R square plus H square is equal to L square. R வந்து நமக்கு 8. ஸோ 8 square plus H வந்து 15. 15 square is equal to L square. 8 square வந்து 64 plus 15 square வந்து 225. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 289 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். 289ஓட ஸ்கொயர் ரூட் நம்ம எடுத்தோன்னா எல் கிடைக்கும். 289ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 17. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ எல் வந்து நம்ம கிடச்சிருச்சு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்ட்டு 17. இதில் நம்ம எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into 22 44. 17 into 8 வந்து 7 8s are 56. 1 8 is 8. 8 plus 5 வந்து 13. ஸோ இப்போ வந்து நம்ம 136ஐயும் 44ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 4s are 24. 3 4s are 12. 2 ஆட் பண்ணிக்கலாம். 1 4 is 4 plus 1 5. அதேமாரி 6 4s are 24. 3 4s are 12 plus 2 14. 1 4 is 4 plus 1 5. இதை ஆட் பண்ணலாம். 4 plus 4 8. 5 plus 4 9 5. இதை வந்து இப்போ நம்ம 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம்.
7 8s are 56. 3 remainder. 8 கீழே வருது. 7 5s are 35. மறுபடியும் 3 remainder. இங்கே 4 வருது. 7 4s are 28. இதை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 6 வரும். இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். மறுபடியும் 7 8s are 56. 4 வருது. இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7 5s are 35. ஸோ இந்த ஷேப்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 854.85 centimeter square. Therefore, the surface area of the shape formed is 854.85 centimeter square. Third question. The surface area of a sphere is same as the curved surface area of a right circular cylinder whose height and diameter are 12 cm each. The radius of the sphere is. ஓகே, ஒரு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்னொரு ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிலிண்டரோட ஹைட்டும் டயாமீட்டரும் 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஸ்பியரோட ரேடியஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 pi r square is equal to right circular cylindeரோடைய curved surface area வந்து 2 pi RH. ஓகே, ரெண்டு பக்கமும் பை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4r square is equal to 2RH. r square is equal to 2RH by 4. r வந்து நமக்கு 12 டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ r வந்து 6 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் by 4. 4 வந்து 4 × 12 நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 3 டைம். ஸோ 2 3s are 6, 6 × 6 36. r square is equal to 36. அப்போ r வந்து 36 ஓட ஸ்கொயர் ரூட். ஸோ r is equal to 6 centimeter. Therefore, the radius of the sphere is 6 centimeter. That's all. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.